இன்னையோட பிக் பாஸ் சீசன் 9 தொடங்கி 11 நாள் ஆகுது. இந்த 11 நாள்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. 2 பேர் வந்து வெளியே போயிட்டாங்க. ஒருத்தங்க வந்து அவங்களாவே போயிட்டாங்க, நந்தினி. இன்னொருத்தர் பிரவீன்காந்தை வந்து வெளியேற்றிட்டாங்க. பிரவீன்காந்த் இருந்த வரைக்கும் எதுவுமே பண்ணல. அதனால அவர் போனதை பத்தி யாரும் கவலையும் படல. சீசன் 9 பொறுத்த வரைக்கும் 20 பேர் வந்தாங்க. 20 பேர்ல வந்து 2 பேர் அவுட். 18 பேர் இருக்காங்க. 18 பேரும் என்ன ஆடுறாங்கன்னே தெரியலங்க. சீசன் 1ல இருந்து 7 வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. காரணம் வந்து அந்த சீசன்ல வந்து தொகுத்து வழங்கினது தான் முக்கியமான விஷயம். கமல்ஹாசன் உலக நாயகன், அவரை பார்க்கறதுக்காகவே கிரேஸுங்க அவ்வளோ பேர் வருவாங்க. இருந்தாலும் லாஸ்ட் சீசன்ல வந்து விஜய் சேதுபதி வராரு அப்படின்னு சொன்னாங்க. விஜய் சேதுபதி வந்தா ஏதாச்சும் தலைகீழ மாத்திடுவாரு, பிக் பாஸையே புரட்டிடுவாரு அப்படின்னு நினைச்சோம். காரணம் என்னன்னா, விஜய் சேதுபதி கொஞ்சம் நல்ல மனிதர். பேசிக்கலா வந்து ஒரு நல்ல மனிதர்ன்றதுனால அவர் வந்து நல்ல விஷயங்களை வந்து பண்ணுவாரு. பிக் பாஸ் வந்து கமல்ஹாசன் சார் பண்ணதை விட இவர் வந்து இன்னும் நல்ல இடத்துக்கு கொண்டு போவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். 8வது சீசன்ல ஒண்ணுமே பண்ணல. சரி, 9வது சீசன்லயாச்சும் ஃபர்ஸ்ட் சீசன்ல அவர் கத்துக்கிட்டாரு நிறைய விஷயங்கள். எதுவும் தெரியாது, தொகுத்து வழங்குறது எப்படின்னு தெரியாது, அதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாரு. இப்போ 9th சீசன்ல அவர் வந்து நல்லா பண்ணுவாரு, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சா இந்த சீசன்லயும் அவர் எதுவுமே பண்ண மாட்டாருங்க. யாரையுமே பேச விட மாட்டேங்கிறாரு. அவருக்குன்னு தனியான ஒரு விஷயமும் கிடையாது. கமல்ஹாசன் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் போது வாரம் ஏதாச்சும் ஒரு புத்தகத்தை வந்து மக்கள் கிட்ட அறிமுகப்படுத்துவார். இதன் மூலமா மக்களை வந்து ஒரு வாசகர்களா, ஒரு ரீடரா உருவாக்கினார். பல பேர் வந்து புதிய புத்தகங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. படிக்காதவங்க கூட புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது கமல் சார் வழங்கின தொகுத்து வழங்கின நிகழ்ச்சியில தான். விஜய் சேதுபதி அது மாதிரி புதுமையான எந்த ஒரு விஷயமும் வந்து பண்ண மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்ல, விஜய் சேதுபதியை பார்த்தா பயமும் வர மாட்டேங்குது. கமல் மேல இருந்த பயம் விஜய் சேதுபதி மேல சுத்தமா இல்லை. 9th சீசன்ல வந்து இன்னும் சொல்ல போனா இது வந்து அடல்ட் கண்டென்ட்னு சொல்லலாம். குழந்தைங்க பார்க்க முடியாத கண்டென்ட்டா வந்து 9th சீசன் இருக்குங்க. அவங்களுடைய ஆடை கலாச்சாரமாகட்டும், அவங்களுடைய நடை உடை பாவனை, அவங்களுடைய நடிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து பார்க்கவே முடியாது. இதுல வந்து நிறைய வந்து அடல்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால இதை வந்து மானிட்டர் பண்ணணும். கவர்மெண்ட் வந்து தொலைக்காட்சிக்கு வந்து மானிட்டரிங் கிடையாது, அதை வந்து ஒரு சர்டிபிகேஷன் கிடையாது அப்படிங்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜய் டிவி நிர்வாகம் பிக் பாஸை வந்து எப்படியோ கொண்டு போயிட்டு இருக்கு. மானிட்டரிங் அதுக்கும் கொஞ்சம் கொண்டு வந்தா, கவர்மெண்ட் கொண்டு வந்தா இது போல அடல்ட் கண்டென்ட்லாம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ண முடியும்.